வணக்கம். பரங்கிப்பேட்டை ரிஷிகேஷ் பேசுகிறேன். வந்து எனக்கு மஞ்சக்குழி கிராமத்தில சொந்தமான இடம் 2 ஏக்கர் 28 சென்ட் இருக்குது. அதில் 30 சென்ட்டை கையகப்படுத்திச்சு தேசிய நெடுஞ்சாலைத்துறை NH-45 அண்ட் 227. அதுக்கான பணத்தை எனக்கு கொடுக்காம, அந்த இடத்துல போக்கியத்தில் இருந்த வசந்தா கல்யாண சுந்தரம், ரமேஷ், பாலமுருகனை ஓனர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நானும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலமாக அந்த பணத்தை எனக்கு பெற்றுத்தருங்கன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறேன். எடப்பாடி காலத்திலையும் எதுவும் நடக்கலை. விடியல் தரேன்னு சொல்லி வந்த ஸ்டாலின் காலத்திலும் நடக்கவில்லை. ஸ்டாலின் ஆட்சி நடத்தவில்லை, கலைஞர் ஆட்சி நடத்தவில்லை. 2 கட்ட ஆட்சி நடத்துறதால இந்த அதிகாரிகள்லாம் திமிர் பிடித்து இருக்கிறானுங்க. ஒரு அதிகாரி கூட ஒழுங்கான முறையில் வேலை செய்யலைன்றதுக்கு உதாரணம் தான் என்னுடைய விஷயம். இப்படி இருக்கும்போது ஸ்டாலின் ஆட்சி கலைஞர் ஆட்சி போல் இல்லைன்றது உறுதியான ஒரு விஷயம். அதுவும் அடுத்தது சும்மா எதுவுமே செயல்படாத சும்மா பேப்பரில் விளம்பரத்துக்கான ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அது நல்லா இல்லை. இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும். இந்த சூழ்நிலையில் கடலூரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் இன்னமும் பெரிய சீனை போட்டுக்கிட்டு பெரிய நல்ல ஆட்சித்தலைவர் மாதிரி வெடி காட்டுறக்கூடிய இது வரைக்கும் என் பணத்தை மீட்டு தர எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. மங்களன்ற ஒரு தனி மாவட்ட வருவாய் அலுவலர் நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்தவ செஞ்ச ஒரு அயோக்கியத்தனமான செயலால் நான் பாதிச்சிருக்கிறேன். இந்த நெடுஞ்சாலைத்துறையில் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கும். இதெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு நிச்சயமாக நான் உணர்வு இருக்கணும் கலைஞர் சமாதின்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். ஊழலை உலகளவில் ஒழிக்கணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல தமிழ்நாட்டில் ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.